பண்புகள் இருக்கக்கூடிய ஒரு துணைப்பாட பகுதியை குரூப் டிஸ்கஷன் மெத்தட்ல கத்துக்க போறோம். இந்த தலைமை பண்பு துணைப்பாட பகுதியில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லையா? இப்போ அந்த பாடத்துடைய கருத்துக்களை ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்து சொல்ல போறீங்க. அதன் மூலமா அந்த பாடத்தோட முழு கருத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் பாயிண்ட்ஸ் ரெடியா இருக்கீங்களா? எல்லாருமே இப்ப பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, மிர்ஜா ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். ஓகே, வெரி குட். ஸ்ரீநிதி நீங்க சொல்லுங்க. ஊர் தலைவர் தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சாரு. ஓகே, அடுத்த பாயிண்ட் யார் சொல்ல போறீங்க? சஷ்மிகா. இந்த பதவிக்கு போட்டி போடுறதுக்காக பாலன் பூவண்ணன் நல்ல ஒரு ஆர்வம் காமிச்சாங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் விஸ்வநாதன் சொல்லுங்க. பாத்தீங்களா, ஊர் தலைவர் அவங்கள யார் பெஸ்ட்னு செலக்ட் பண்றதுக்காக 3 போட்டிகள் வச்சிருக்காரு. ஓகே, எஸ் உம்மு ஹபீபா சொல்லுங்க. 2 பேரும் போட்டி போடுறாங்க இல்லையா? அதுல முதல் போட்டி என்னன்னாக்க அந்த 2 பேருமே மக்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அதை தொடர்ந்து அடுத்து என்ன நடந்துச்சு? வர்ணிகா. பாத்தீங்களா, இதை தெரிஞ்சுக்கிட்ட பாலன் என்ன பண்ணாரு? ஊர் மக்களை திரட்டி எல்லாருக்கும் நல்ல ஒரு சூப்பரான விருந்து கொடுத்திருக்காரு. பயிற்சி கொடுத்திருக்காரு. ஓகே, அடுத்தது மேம்படுத்துறது. 2வது போட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறது. அதுக்கு யார்? பாலன் என்ன பண்ணாரு? பாத்தீங்களா, இந்த பாலன் உடனே என்ன பண்ணாரு? மக்களுக்கு சின்ன சின்ன பொருளுதவி பண்ணிருக்காரு. பூவண்ணன் என்ன பண்ணாரு? ஜுகல் மக்களுக்கு நிறைய கைத்தொழில்களை பூவண்ணன் கத்து கொடுத்திருக்காரு. அடுத்தது வேற என்ன நடந்துச்சு? 3வது போட்டி என்ன அறிவிச்சாங்க? மக்கள் கிட்ட அன்பை சம்பாதிக்கணும் அப்படின்றத 3வது போட்டியா இருந்தது. ஒரு பாட்டு பாடி கூட நடந்து போயிடலாம். அப்போ ஒரு ஊராடி படுத்துறாங்க. பாலனை கூப்பிட்டு பாலன் கொஞ்சம் தூக்கி விடுறியாப்பா என்று கேட்டாங்க. பாலன் வந்து அதை கண்டுக்காம அப்படியே நடந்து அப்படியே போயிட்டாரு. 3வது போட்டியை பத்தி யோசிச்சுட்டே போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு நிர்ஜா? அதே வழியெல்லாம் பூவன் நடந்து போனாங்க. அந்த ஊராடி படுத்துறவங்களை பார்த்து எழுப்பி விட்டு அவங்க கலைப்பாடுகளை கொண்டு கொஞ்சம் தண்ணியும் உணவும் கொடுத்தாங்க. தண்ணியும் உணவும் கொடுத்து பாட்டியை கொஞ்சம் தயார்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அடுத்த நாள் ஊர் மக்கள் எல்லாம் ஊர் தலைவரோட தீர்ப்புக்காக பாத்தீங்களா, தீர்ப்புக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்க ரெடி ஆயிட்டாங்க. அப்ப என்ன நடந்துச்சு? அப்போ எல்லாமே பாலன் தான் ஜெயிப்பான்னு பாலன் நிறைய பொருளுதவி பண்ணிருக்காரு இல்லையா? சோ பாலன் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஊர் தலைவர் உள்ள வந்து என்ன சொன்னாரு ஜுகல்? ஹைடிகா இதோ வரேன்னு சொல்லிட்டு போனாரு ஊர் தலைவர். வந்ததுக்கு அப்புறமா என்ன சொன்னாரு? பாத்தீங்களா, ஊர் தலைவர் வெளியே போயிட்டு உள்ள வந்து பூவண்ணன் தான் ஜெயிச்சான்னு சொன்னாங்களா. உடனே வந்துட்டு மக்கள் ஒத்துக்கிட்டாங்களா உம்மு ஹபீபா? யாருமே ஒத்துக்கல. வேற என்ன நடந்துச்சு? எல்லாரும் அவங்களுக்குள்ள சரசரன்னு பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே போயிட்டு உள்ள அந்த ஊர் தலைவர் எப்படி வந்தாரு? அவர் வந்து வெளியே போனப்ப எப்படி போனாரு? ஊர் தலைவரா போயிட்டு உள்ள வரும்போது எப்படி வந்தாரா? அந்த பாட்டி மாதிரி வேஷம் போட்டு வந்தாராம். வந்ததையுமே அந்த வேஷத்தை கழிச்சிட்டாராம். கழிச்சு என்ன சொன்னாராம்? முதல் நாள் காட்டுக்குள்ள நடந்த நிகழ்வுகள் என்னன்றதை ஊர் மக்களுக்கு சொன்னாராம். இப்ப சொல்லுங்க சில்ட்ரன், பூவண்ணன் சிறந்தவரா இருந்திருப்பாரா? பாலன் சிறந்தவரா இருந்திருப்பாரா? பூவண்ணன் தான். அப்போ ஒரு தலைமை பதவிக்கு நேர்மை, அன்பு, நல்ல ஒரு அறிவு, சமயோஜித புத்தி, இரக்க குணம் இது எல்லாமே கண்டிப்பா தேவை. இந்த குணம் எல்லாம் யார்கிட்ட ரொம்ப அதிகமா இருந்தது? பூவண்ணன். அதனால தலைமை பண்புக்கு உரிய நபரா, இந்த ஊருக்கு உரிய நபரா, நிர்வாக பதவிக்கு ஏற்றவரா ஊர் தலைவர் வேம்பன் யாரை நியமிச்சாரு? பூவண்ணன். தலைமை பண்பு இந்த பாடத்தோட கருத்துக்களை ரொம்ப சூப்பரா குரூப் டிஸ்கஷன் குழு கலந்துரையாடல் மெத்தட்ல அழகா எல்லாருமே தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஐ அம் so happy and be good to grade 5. Be cool.